புதிதாக அமையவிருக்கும் அரசுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லலை, வாழ்க்கையே கொடுத்துருக்கிறாரு தாவேகாவுக்குன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்கலா, நீங்கள் மறுத்தாலும் என்னை திட்டினாலும் அதுதான் உண்மை. ஸோ சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. முஸ்லீம் லீக் கட்சி, கம்யூனிஸ்டோடைய 2 கட்சிகள், திருமாவளவனுடைய விசிக கட்சி, இந்த 4 கட்சிகளும் திமுகவுடைய இணை பிரியாத நண்பர்கள், பங்காளிகள், எல்லாமே ஒன்றுன்னே சொல்லிக்கிறலாம். ஸோ கூட்டணிக்காக அவங்க எங்கேயுமே விட்டுட்டு போகிறதெல்லாம் கிடையாது, கூட்டணிக்காக வம்பா சேர்றதும் கிடையாது. அவங்க காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கவங்க தான். வித்து காங்கிரஸ் உட்பட. காங்கிரஸ் திமுக கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுச்சு. இருந்தாலும் தாவேகாவுக்கு இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பல இடங்களில் கேட்டு பார்க்குறாரு, யாருமே கதவை திறக்கலை. ஸோ ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, முஸ்லீம் லீக் கட்சிகள்லாம் என்ன, நாங்கள் திமுக விட்டு நாங்கள் எந்த சூழ்நிலையும் நாங்கள் வரமாட்டோம், பின்வாங்க மாட்டோம்னு ஆழமாகவே சொல்லிட்டாங்க. கூடுதலாக ஒருபடி போய் இது வரைக்கும் யாருமே சொல்லாத அளவுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அன்சாரி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, தலைவரே நீங்கள் தோற்று போனதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன், ஏன் தொகுதியில் நீங்கள் நின்று வெற்றி விடுங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவுடைய எம்எல்ஏக்களே சொல்லாத ஒரு விஷயத்த முஸ்லீம் லீக் கட்சி சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட கட்சிகள் இன்றைக்கி விட்டுட்டு தாவேகாவுக்கு வந்திருக்காங்கன்னா, தாவேகா சைட்லேருந்து ஏதாவது சலுகைகள் கொடுப்பாங்கனோ, அமைச்சர்கள் கொடுப்பாங்கனோ வர கிடையாது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால வந்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி தாவேகாவுக்கு 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது, தொங்கு சட்டசபை அமைஞ்சு போச்சு, பல கட்சிகள்கிட்ட கேட்குற போது அவங்க கொடுக்குறதுக்கு முன் வரல. இன்னும் சில கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா, குறுக்கு வழியில் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. அந்த காரணத்தினால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நேரடியாக திமுகவிலேருந்து பிரித்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வைக்கிறார். ஸோ இதில் சில பேர் உடன்படலை, முஸ்லீம் லீக்லாம் உடனே படலை, இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சு இன்றைக்கி முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறார்னா அதுக்கு முழு காரணமும் முக்கிய காரணமும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லாமல் இவங்க போய் நின்றது கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு தெரியுமா, இன்றைக்கி நேற்று முதல்ல சொல்லிட்டாரு, புதிதாக அமையவிருக்கும் அரசுக்கு நாங்கள் எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. யாராவது சொல்லுவாங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் எதிர்த்து அரசியல் பண்ணதே திமுகவை எதிர்த்து தான். அவர் பிரதான எதிர்கட்சியாகவும் எதிரி கட்சியாகவும் நினச்சதே திமுகவை மட்டும்தான். மற்ற கட்சிகளை அவர் கணக்கிலே சேர்க்கலை. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே, இந்த மாதிரி தான் அரசியலே பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சிக்கு தன்னுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை அனுப்பி வச்சு முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம், முதல் காரணம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இது நீங்கள் மறுத்தாலும் அதுதான் உண்மை, நீங்கள் திட்டினாலும் அதுதான் உண்மை. ஏன்னா உண்மை அப்படிங்கிறது மாறாது. இடத்துல ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், எவ்வளவு தீக்குள்ளே நீங்கள் போட்டாலும் அது கருப்பாலும் ஆயிராது. அது மாதிரி கெட்டாலும் மேன்மக்களே அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள்.